தயவுக்குரல். அதிகாரம் வெகுளி. விருப்பு வெறுப்பே வெகுளிக்கு வித்து, அருள் நெருப்பால் சுட்டெரித்து நீற்று. விருப்பு வெறுப்பே வெகுளிக்கு வித்து, அருள் நெருப்பால் சுட்டெரித்து நீற்று. பெருமிதம் கொண்ட மனத்துக்கு தடையும் இடரும் மாட்டாமையும் உண்டாகும்போது அப்பெருமித உணர்வு மறைந்து அவ்விடத்தில் சினம் தோன்றி வெகுளியாக வெளிப்படுகின்றது. இதனால் பெருமிதத்திற்கு அடுத்து வெகுளி என்னும் இந்த அதிகாரம் வருகின்றது. வெகுளி என்னும் கோபத்திற்கு காரணம் விருப்பும் வெறுப்புமே ஆகும். ஒருவன் ஒரு பொருளை அடைய விரும்புகின்றான். அந்த பொருளோ கிடைக்காமல் போகின்றது. அப்பொருளின் மேல் இருந்த விருப்பம் அப்பொருள் கிடைக்கவில்லையே என்ற மனக்குறை அதிகரித்த காலத்து மனத்தில் வெறுப்பு உண்டாகின்றது. வேறொன்றன் மீது மனம் செல்லாது அதனையே அடைவேன் என்று எதிர்ப்பவற்றையெல்லாம் சினந்து வெகுண்டு எழுகின்றது. இதுதான் வெகுளியின் தோற்றம். இங்கு விருப்பும் வெறுப்பும் வெகுளிக்கு விதை என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு விதையில் முளைப்பதற்கு காரணமாயுள்ளது முளை. விதையில் முளை மறைந்து கிடந்து வெளிப்பட்டு தழைத்து மரமாவது போல விருப்பிலே இருந்து வெறுப்பு உண்டாகி சினம் என்கின்ற முளையாய் வெளிப்பட்டு வெகுளி என்கின்ற மரமாய் தழைக்கின்றது. இவ்வெகுளியாம் மரம் முளைக்காமல் செய்ய வேண்டுமானால் விருப்பு வெறுப்பு என்னும் விதையை அருள் என்னும் நெருப்பினால் சுட்டெரித்து நீராக்கிவிட வேண்டும். உள்ளத்தில் அருள் ஒளி நிலை பெற்றால்தான் நிலை பெற்றால்தான் வேண்டுதல் வேண்டாமை என்னும் விருப்பும் வெறுப்பும் ஒழியும். அவை ஒழிந்த பின் வெகுளி தோன்றவே இடம் இல்லையாம். கோபத்தை கோபி பிறரை கோபியாதே. தயவு.